வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் மூலம் துல்லிய பண்ணைய முறையில் திறந்த வெளி முறையில் பட்டன் ரோஸ் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஏ சிவகுமார் ஆவார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா நல்லூர் கிராம விவசாயி. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் மூலம் துல்லிய பண்ணைய முறையில் பட்டன் ரோஸ் சாகுபடி செய்து வரும் இவர் நீர் பற்றாக்குறையினை சமாளிக்கவும் பூச்சி தாக்குதலில் இருந்து செடிகளை பாதுகாக்கவும் தெளிப்பு நீர் பாசன முறையினை பின்பற்றி பட்டன் ரோஸ் சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வருகிறார். இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது சார் என் பேர் சிவகுமார், 10th படிச்சிருக்கிறேன், நல்லூர் வில்லேஜ். இது வந்துட்டு பட்டன் ரோஸ் அன்னிட்டு சார். இது 9 அடிக்கு ஒரு தாயம் சார் வச்சு போட்டிருக்கிறது. நான் ஒன்றரை அடிக்கு ஒரு செடி நட்டிருக்கிறது. ஒரு நாளுக்கு 80 கிலோ வரும் சார் ஒரு ஏக்கருக்கு. சார் இதுக்கு முன்னாடி ஒரே வாட்டி ஒரு 10 லோடு மாடுங்க இது எருவரைச்சிட்டு அந்த டிஏபி இந்த பிண்டி அதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நிட்டேன் சார். இது பானி எடுத்துட்டு உள்ளே 1.5 அடி சார். 1.5 அடி. இது 9 அடி சார். வரிசைக்கு வரிசை 9 அடி சார். எத்தனை செடி பிடிச்சதுங்க? எவ்வளவு ஏரியா வச்சிருக்கீங்க? இது 2 ஏக்கருக்கு நட்டிருக்கு சார். எத்தனை செடி நட்டீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 3000 செடி நட்டிருக்கு சார். சரிங்க. எங்கே வாங்கினீங்க? என்ன ரேட்டு செடி? இது வந்துட்டு வாங்கி தெகினி கோட்டைக்கிட்ட தெகினி கோட்டைக்கிட்ட வாங்கிட்டேன் சார். ஒரு செடி வந்துட்டு 4 ரூபாய் சார். ஓகே சரிங்க. அதுக்கப்புறம் அடி உரமாக போட்டது முன்னாடியே சொன்னீங்க. அதுக்கப்புறம் அடி உரம் போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரிப்லாம் எப்படி வந்துச்சு? நீங்களா போட்டுக்கிட்டீங்களா? இல்லை சார், ஸ்க்ரீமில் தான் வாங்கிட்டேன் சார். 75%. யார்கிட்ட வாங்குனீங்க? ட்ரிப்னால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? ட்ரிப்னால என்ன எருவு எல்லாம் ட்ரிப்லேயே உடுறதுக்கு கொடுக்குறீங்க சார். அது என்ன அதுக்குன்னு தனியாக ஃபெர்டிலைசர் இருக்கா? தனியாக கொடுக்குறது சார். வாட்டரில் கரையா? அது வேற கொடுக்குறது சார். அது எப்படி கொடுக்குறீங்க? அது ஒரு 3 நாளுக்கு ஒரு நாள் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 3 கிலோ கொடுக்குறேன் சார். ஒரு ஏக்கருக்கு 3 நாள் ஒரு கிலோ. என்ன மாதிரியான இது கொடுக்குறேன்? என்ன கிரேட்? சிஎன் கொடுக்குறேன், அதுமாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்குறேன், எஸ்ஓபி கொடுக்குறேன், அப்புறமா 13045 கொடுக்குறேன், என்கேபி கொடுக்குறேன். ஒரு 4-5 வாட்டி கொடுக்குறேன் சார். 5 தடவை கொடுக்குறேன் சார். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை டிஏபி போடுறேன். ஒரு 5 மூட்டை 5 மூட்டை பிண்டி போடுறேன் சார். அப்புறமா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வேப்பம் பண்ணாங்க சார். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 லோடு இந்த மாடங்க எருவு போடுறேன் சார். 6 மாதத்துக்கு ஒருக்கா சாயில் அப்ளிகேஷன். ஆமாம் சார். சார் என்ன சார் கம்பெல்லாம் கட்டி ஏதோ உயரலாம் போகுது, அது என்ன சார்? அது ஸ்ப்ரிங்க்லர் சார். ஓகே. அது எதுக்காக வச்சுருக்கீங்க? அந்த பவுட்ரி இது வரக்கூடாதுன்னுட்டு வச்சுருக்கு. பவுட்ரி அதனால் எப்படி பவுட்ரி போகும் உங்களுக்கு? பவுட்ரி வந்துட்டு ஒரு நாள் ஒரு கிளைமேட் வருது சார். ஒரு நாள் மழை பெஞ்சுது, ஒரு நாள் பெஞ்சது இல்லை. இது போட்ட ஒரே கிளைமேட் இருக்குது இல்லை சார். அதுக்கு தான் பவுட்ரிக்காக வச்சுருக்கீங்களா? பவுட்ரிக்காக வச்சுருக்கேன். இந்த மக்குங்கெல்லாம் இதாக இருக்காங்க, அது 2க்கும் யூஸ் ஆகுதுன்னு வச்சுருக்கு சார். இந்த இதுக்கு டிஏபி எல்லாம் போட்டால் கூட மண்ணு மூடி வைக்கிறது இல்லை. இந்த போட்டால் எல்லாமே போயிடுது இல்லை சார். அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்குது சார். ஓகேங்க. அதான் பூச்சி நோய் தாக்குதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுக்கு பூச்சிக்குன்னா அந்த மைசூர் த்ரிப்ஸ் வருது இல்லை சார். அதுக்கு லேனேட்டு மோனோக்ரோட்டோபாஸ் 2 மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சா அது 2 கிராம் அது 2 கிராம் அடிச்சா ஒரே வாட்டி போயிடுது சார். என்ன ஒரு அதுக்கு தகுந்த கொடுத்துக்கிறீங்க. அது என்ன பூச்சி வருதுன்னா அந்த பசுறு பூச்சின்னு மைசூர் த்ரிப்ஸ் தான் சார். வேற எதுவுமே வராது. அந்த பவுடரி அதுதான் வருது. ஓகே. வேற எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த ஈல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு என்ன வருது, என்ன உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது இதுல இருந்து?
சார் ஒரு 70 ரூபாய் விற்றுனா ஒரு நாளைக்கு 80 கிலோ அடிக்குது. ஒரு ஏக்கர்ல இருந்து ஒரு 80 கிலோ ஏக்கர் வச்சிருக்கீங்க, 160 கிலோ வருது. 160 கிலோ வருது. கம்மியானா 1.5 லட்சம் கிடைக்குது சார் கைக்கு. அதாவது 2 ஏக்கருக்கு இப்போ 180 கிலோ கிடைக்குது. உங்களுக்கு என்ன மார்க்கெட்டில் ரேட்டு கிடைக்கும்? மார்க்கெட்டில் ஒரு நாள் 40 போகுது, ஒரு நாள் 20 போகுது. ஒரு அளவுக்குன்னா 70 ரூபாய் அவரேஜ். பீக் அதிகம்னா 70 ரூபாய், கம்மினா 40 ரூபாய். இது என்னோட ஏஜ் என்ன ஆகுது செடியோட? இது 8 மாதம் ஆயிடுச்சு சார் இது நெட்டி. இந்த பூவெல்லாம் எங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க? இங்கே ஒசூர் போடுறேன், பெங்களூர் போடுறேன், மெட்ராஸ் எல்லாமே போடுறேன் சார். இப்போ மற்ற ஃபார்மர்ஸ் இப்போ உங்களை மாதிரி இது ஒசூரில் மட்டும்தான் பண்ண முடியுமா, தமிழ்நாட்டில் வேற எங்கன்னா பண்ண முடியும் சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் உங்களை மாதிரி உள்ள ஃபார்மருக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? இதுலேருந்து இது பண்ணலாமா, லாபகரமாக இருக்குமா? லாபம் இருக்குது சார், மெயின்டைன் பண்ணணும், லாபம் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? செலவு கம்மியானா ஒரு ஏக்கருக்கு 20-25,000 வரும் சார். ஒரு மாதத்துக்கு எனக்கு 2 ஏக்கருக்கு வந்துட்டு 1.5 லட்சம் கிடைக்குது சார். ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா. ஒரு ஏக்கர்லேருந்து 75,000 நிகரா எல்லாமே போயிட்டு அவ்வளோ வரும் சார். மேலும் விவரம் பெற ஏ சிவகுமார் அவர்களை 08220119972 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். அரசின் திட்டங்களை பொது சேவையாக கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதில் நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள், கவனங்கள், திட்டமிடுதல் போன்றவை சவாலாக அமையும். அவ்வகையில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளராக சிறப்புடன் பணியாற்றும் தங்க பைந்தமிழ் செல்வன் அவர்கள் இத்துறையில் 17/5/1978 அன்று சேர்ந்து இத்துறையில் மெல்ல மெல்ல வளர்ந்து பல கட்டடங்களில் மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். 1978 முதல் 1988 வரை பெரியார் மேம்பாட்டு கோட்டத்தில் உதவி பொறியாளராகவும், 1988 முதல் 1991 வரை பரமக்குடியில் கட்டட கோட்டத்திலும், 1991 முதல் 1996 வரை தொழில்துறை மற்றும் வணிகத்துறை கட்டுமான பிரிவில் சேலம் கோட்டத்திலும், 2003 முதல் 2006களில் குண்டாறு உபகோட்டத்தில் உதவி செயற்பொறியாளராகவும், சரபங்கா நதி நாமக்கல் மற்றும் கல்லணை கால்வாய் கோட்டத்தின் செயற்பொறியாளராகவும் இருந்து வந்தார். குறிப்பாக கல்லணை கால்வாய் புனரமைப்பதில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாகும். அதன் பிறகு கண்காணிப்பாளராகவும் இன்று வரை திருச்சி மண்டலத்தின் தலைமை பொறியாளராகவும் இருந்து வருகிறார். இவரின் நீடித்த அனுபவம் நீர்வள ஆதாரத்துறைக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தங்க பைந்தமிழ் செல்வன் வேளாண்மைக்கான தண்ணீர் பயன்பாடு மற்றும் குடிநீருக்கான பயன்பாடுகளை பற்றி கூறுகிறார். தமிழ்நாடு வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மண்டலத்திலிருந்து பவானிசாகர் அணை தற்போது விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் 3 பெரிய வாய்க்கால் திட்டங்கள் உள்ளன. 1 அடக்கன்கோட்டை தடப்பள்ளி, 2 காளிங்கராயன் வாய்க்கால், 3வது எல்பிபி லோயர் பவானி வாய்க்கால். இந்த 3 வாய்க்கால்களிலும் விவசாயத்திற்கு வருட வருடம் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் அரக்கன்கோட்டை தடப்பள்ளியும் காளிங்கராயன் வாய்க்காலும் ஏற்கனவே பழைய வாய்க்கால் ஆயக்கட்டுகள் என்று பெயர். லோயர் பவானி ஆயக்கட்டு அனைத்தும் இந்த பவானிசாகர் அணை கட்டப்பட்டதிலிருந்து புதிய ஆயக்கட்டாக சேர்க்கப்பட்டு அதிலும் நன்றாக விவசாயம் நடைபெற்று வருகிறது. அரக்கன்கோட்டை தடப்பள்ளியிலே சுமார் 25,000 பாசன நிலப்பரப்பும், காளிங்கராயன் வாய்க்காலில் சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பும், லோயர் பவானி ஆயக்கட்டுதாரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே 2,07,000 ஏக்கர் ஆயக்கட்டும் உள்ளன. இந்த 2,07,000 ஆயக்கட்டில் முதல் போகத்திற்கு ஒரு வருடத்திற்கு 1,03,500 ஏக்கரும், அடுத்த வருடத்திற்கு 1,03,500 ஏக்கரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது போகத்திற்கும் அதே மாதிரி அந்த முதல் போகத்திற்கு வெட்கிராப், அதாவது நெல் போன்ற நஞ்சை பயிர்கள் போடுவதற்கு பதிலாக இரண்டாவது போகத்திற்கு அதே இடத்தில் நஞ்சை பயிருக்கு பதிலாக புஞ்சை பயிர்கள் போடப்படுகின்றன. அதிலே பருத்தி போன்ற பயிர்கள் போடப்படுகிறது. அடுத்த வருடம்
முதலில் போடப்பட்ட நஞ்சை பயிர் போடப்பட்ட இடத்திற்கு புஞ்சப்பயிர் போடுவதற்கும், சென்ற ஆண்டு புஞ்சப்பயிர் போட்ட இடங்களுக்கு முதற் போகத்திற்கு நஞ்சை பயிர் போடுவதற்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. காளிங்கராயன் வாய்க்காலில் நன்றாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அரக்கன்கோட்டை தலப்பள்ளியிலும் நன்றாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இரண்டிலும் புஞ்சை காலங்களில் பருத்தி, சோளம் போன்ற பயிர்களும், நஞ்சை பயிர்களில் கரும்பு, நெல், வாழை, தென்னை மற்றும் மஞ்சள் போன்ற கிழங்கு பயிர்களும் போடப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு வாய்க்கால்களிலும் தண்ணீர் ஓரளவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. லோயர் பவானி வாய்க்கால்களுக்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. மழையின் அளவு கிட்டத்தட்ட குறைந்து கொண்டே வருகிற காரணத்தினால் மட்டும் சில நேரங்களில் தண்ணீர் கொடுக்க முடியாத இயல்பு நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த இருக்கிற தண்ணீரை வைத்து வேளாண்குடி பெருமக்கள் நன்றாக பயன்படுத்தி நல்ல மகசூல் பெற்றிடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் நமது சாகுபடி பெருகும் என்பதில் ஐயமில்லை. எனவே விவசாய பெருமக்களாகிய நீங்களும் இதில் ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்ற தண்ணீரை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல மகசூல் பெற்றிட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்திலே பொதுப்பணித்துறையிலிருந்து அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால்களை சீரமைத்து புனரமைக்க சுமார் 40 கோடி ரூபாய் திட்டத்தில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் காளிங்கராயன் வாய்க்காலின் தலப்பு பகுதியில் உள்ள அந்த சமமட்ட அந்த அணைக்கு மேலும் செறிவூட்டுவதற்காக, இயற்கை அணையை மேலும் பலப்படுத்தி செயற்கை ஊட்டுவதற்காக அதற்கு ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டிலே மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த 2 பணிகளும் இந்த வருட இறுதியில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதனால் தண்ணீரை சிக்கனமாக எல்லா இடத்திற்கும் கொண்டு சென்று எவ்வித எவாப்ரேஷன் லாஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ் இல்லாத அளவுக்கு செய்யலாம் என்பது இந்த பொறியாளருடைய மட்டத்திலே நாங்கள் அதை ஆய்வு செய்து அதற்கான திட்டத்தை வகுத்து இந்த மதிப்பீடு தயாரித்து கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த திட்டம் நிறைவேறினால் நம்மளுக்கு தண்ணீர் சிக்கனமாக கிடைக்கும், நன்றாக பயன்படும், எந்தவித சேதாரமும் ஏற்படாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.